அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 20க்கு 10 அளவுள்ள ஒரு டிஎம்கே திருமண பேனர் டிசைன் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே டிசைன் பண்ணி இந்த பேனர் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சாச்சு. இதுதான் இந்த பேனரோட பேஸ்ட் ஃபைல் இது. சரிங்களா? விட்த்து 20, ஹைட்டு 10, 300 ரெசல்யூஷன் RGB மோடில் வச்சுருக்கேன். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம கலர் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துவோம். சரிங்களா? இப்போ டிஎம்கே தலைவர்கள், அப்புறம் முன்னாள் தலைவர்கள் அவங்க படம், அப்புறம் இந்த சைடில் மாவட்டத்துக்கு உள்ள தலைவர்கள், அப்புறம் அமைச்சர்கள், முன்னாள் தலைவர்கள், எம்எல்ஏ அவங்க ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவும் தனித்தனியாக எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம செட் பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனியான ஒரு இமேஜஸ் தான் கட் பண்ணி நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து ஃபஸ்ட்டு எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதில் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து நம்ம டிசைன் பண்ணக்கூடிய இந்த ஃபைல் எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ சும்மா பேக்ரவுண்டுக்கு ஒரு ரேண்டமாக ஒரு கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நம்ம ஒயிட்டில் வச்சா பேக்ரவுண்டை நம்ம எரேஸ் பண்ணும்போது சரியான ஒரு கலர் தெரியாதுங்கிறதுக்காக சும்மா ஒரு ரேண்டமாக கலரை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எப்படி செட் பண்ணலான்னு பார்த்தோம். சரிங்களா? ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவில் வச்சு மவுஸில் லெஃப்ட் கிளிக்கில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா தனியாக அந்த ஃபோட்டோ எடுத்துடலாம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவில் வச்சு 2 கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தனியாக மூவ் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மொத்தமாக கிளிக் பண்ணோன்னா எல்லாமே லிங்க் ஆகிடும். ஓகேங்களா? இந்த அமைச்சர்கள் படம், இது மாவட்ட தலைவர் அவங்க படம், இந்த நகரமன்ற தலைவர் அவங்க இந்த பொறுப்பில் உள்ளவங்க ஃபோட்டோஸ் இது. ஓகேங்களா? இங்கே டிஎம்கே தலைவர்கள், அப்புறம் இவங்களோட ஃபங்க்ஷனுக்காக தான் அந்த பேனர் அடிக்கிறாங்கங்கிறதுனால அவங்க ஃபோட்டோஸ் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? உங்கள் ஃபோட்டோ இந்த அளவில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வைக்கும் போது ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வைக்கும் போது ஒரு ஃபோட்டோவுக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோ மெர்ஜ் ஆகிருக்காமல் பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே. இது உங்கள் ஃபோட்டோ, மாவட்ட தலைவர் ஃபோட்டோ அவங்க மேலே போட சொல்லியிருக்காங்க. அதனால் மேலே போட்டுக்கலாம். இவங்க ஃபோட்டோவை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்குவோம். அதேமாதிரி இவங்க ஃபோட்டோ, இப்போ இவங்க ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ கூட மேலே மெர்ஜ் ஆகிருக்கு. அதனால் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துடுறேன். இந்த ஃபோட்டோவை ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரெண்டு கொண்டு வந்துடுறேன். ஃப்ரெண்டு கொண்டு வரும்போது எனக்கு அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோ இருக்காது இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக நம்ம கரெக்டான பொசிஷனில் வச்சுக்கிறோம். நான் இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறேன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட். திரும்ப இந்த ஃபோட்டோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம ஃப்ரெண்டு கொண்டு வந்துட்டோம். இந்த ஃபோட்டோவை கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம் அப்படி. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த ஃபோட்டோ மேலே இருக்குது. அதனால் ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட். இவங்க முதலமைச்சர் அவங்களோட படம் மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதேமாதிரி இவங்க அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறவங்க அவங்களோட ஃபோட்டோவையும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவில் வச்சுக்கிறேன். ஓகே. இவங்க ஃபோட்டோவை கொஞ்சம் அப்படி இந்த கீழே இறக்கி கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கலாம். என்டர். ஓகே. இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட். இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட். ஏன் இது மாதிரி கொண்டு வரேன்னா இவங்க ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ கூட மேலே இருந்தது. அதனால் நான் இந்த போர்ஷன் கொண்டு வந்திருக்கேன். இப்போ பேக்ரவுண்டுக்காக நான் ஒரு டிசைன் ஒன்று வச்சுருக்கேன்.
டிசைன் வந்து நம்ம எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அந்த ஷேப்ஸை வந்து நம்ம கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். லைட்டிங் எஃபெக்ட் இங்கே இருந்தால் எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தா ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடும். வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து ஃப்ரண்ட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த அளவில் கொண்டு வந்து ஃபோட்டோ வச்சுக்கிறேன். அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை நேமு, அவங்க டீட்டெயில் இதை கொண்டு வந்து நான் இந்த கேப்பில் வச்சுக்கிறேன். கீழே வந்து மணமக்களை வாழ்த்துகிறோம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இது யாரோட ஃபங்க்ஷனு, யார் வீட்டு ஃபங்க்ஷனுங்கிறத தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சுக்கிறேன். இந்த அளவில் வச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிறேன். இறக்கி வச்சுட்டு இந்த ஷேப்பை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி கலர் ஃபில் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கலர் எப்படி பேனருக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். அதுக்கு பின்னாடி கீழே வந்து ஒரு ஃப்ரேம் டிசைன் ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டு எல்லாமே செட் பண்ணிடலாம். இந்த பேக்ரவுண்ட் லேயரை வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லேயரை வந்து நான் எடுத்து விட்டுறேன். நான் வந்து இந்த பொண்ணு மாம்பிள்ளைக்குள்ள இந்த பேக்ரவுண்ட் கலர் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து லைட்டான கலர் 10, ஒரு 20, எல்லோ ஒரு 10, ஒரு 10, எல்லாமே ஒரு ஈவனாக ஒரு 10% கொடுத்துட்டு எரேசர் டூவில் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரஷ்ஷோட சைஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு க்ளோஸ் ப்ராக்கெட்டை அழுத்தினோம்னா நமக்கு ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு சென்டராக நான் வந்து எரேஸ் பண்ணி விட்டுட்டேன். திரும்ப ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் போட்டு என்ட்ரு அடிச்சிட்டேன். இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலர் இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரஷ் டூலு 2 சைடு கார்னரில் மட்டும் இந்த மாதிரி நான் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இவங்க தலைவர்கள் அவங்க படத்துக்கு பேக் சைடில் வந்து கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கிறேன் ஃபோட்டோ கலரை. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஃப்ரேமு பார்டர் டிசைனை வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து பிளெண்டிங் மோடில் கலர் ஓவர்லே அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு இந்த கலர் தான் நான் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால் இந்த கலர்லேயே இதில் கொஞ்சம் டார்க்கான கலர் அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கலர் மோடு பிளெண்டிங் மோடை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் கிடைக்கும். அதில் ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டிசைன் கிடைச்சிரும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சுவல் சைஸ்க்கான ஒரு டிசைன் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபில்டர் போகிறேன். டெக்ஸ்டர் அதில் வந்துட்டு கேன்வாஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பாட்டம் ரைட் வச்சுட்டு ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுக்கும்போது எனக்கு பேக்ரவுண்ட் லேயர் வந்து நார்மலாக நம்ம ப்ரஷ் பண்ணதுக்கும் இப்போ அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கும் ஜூம் பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் ப்ளஸ் போட்டு நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, கண்ட்ரோல் 0 ஷிஃப்ட் கண்ட்ரோல் N நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிறேன். திரும்ப இந்த லேயரை கிளிக் பண்ணுறேன். இதுலேயே வச்சுட்டு கொஞ்சம் டார்க்கான கலர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோவுக்கும் பேக் சைடில் மட்டும் தெரிகிற மாதிரி இந்த எஃபெக்ட்
எஃபெக்ட்டுக்காக இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இந்த எஃபெக்ட்டுக்காக நான் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் முன்னாடியும் இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஷேடோ மாதிரி ஒன்று அப்ளை பண்ணுறேன். ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடியும் ஒரு கிளிக். ஏன்னா அவங்க ஃபோட்டோ வந்து நமக்கு தெரியணும், அதுக்காக வேண்டி நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். திரும்ப என்ன பண்ணுறேன், ஃபில்டர் போடுறேன், பிளரு, காஷியன் பிளர். அதில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு காஷியன் பிளர் அப்ளை பண்ணிவிட்டு ஓகே கொடுக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. திரும்ப F7 லேயர் பேலட்டு போகிறேன், மூவ் டூல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்டில் கொடுத்த அந்த லேயரை வந்து பிளண்ட் மோடை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, எனக்கு இந்த மோடு ஓகே அப்படின்னு தோணுது. திரும்ப எரேசர் டூல் எடுத்துகிட்டு இந்த இடம்லாம் வந்து எனக்கு கீழே உள்ள ஃபோட்டோஸ்க்கு வந்து தெரியாமல் போயிடும். அதுக்காக வேண்டி நான் இந்த இடத்துல மட்டும் எரேசர் டூலை வச்சு எரேஸ் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப டெக்ஸ்டர் எஃபெக்ட் போகிறேன். இதில் போய்ட்டு இந்த கேன்வாஸ் நம்ம பிஃபோராக கொடுத்த அந்த எஃபெக்டே திரும்ப அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணும்போது இன்னும் நமக்கு க்ளோவிங்கான எஃபெக்ட் கிடைக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படிங்கிறதுனால ஷிஃப்ட் கண்ட்ரோல் என்ன நியூ லேயர் ஒன்று போட்டுக்கிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இதுலேயே கொஞ்சம் டார்க்கான கலர் எடுத்துகிட்டு ப்ரஷோட சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எரேசர் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணிவிட்டு அவங்க ஃபேஸில் மட்டும். இப்போ வந்து ஸ்மெட்ச் டூல் எடுத்துகிட்டு லைட்டாக டார்க் 9ஆம் நம்பர் ப்ரஷ்ஷு, டார்க் ப்ரஷ்ஷு, அதோட ஸ்பேஸிங் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ தான் வந்து எனக்கு லேகிங் ஆகாது. இதில் வந்துட்டு கொஞ்சம் டார்க்கான பாயிண்ட், 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு. ஓகே, இந்த மாதிரி கிளிக் பண்ணும்போது நமக்கு அது ஒரு எஃபெக்ட் ஆக்ட் ஆகும். நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட். இந்த லேயரை கிளிக் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்ட் லேயருக்கு வந்து கண்ட்ரோல் 0 ப்ரஷோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரஷோட சைஸை பிளண்டிங் மோடை வந்து சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து ஒரு 10க்கு 10 அளவுள்ள ஒரு பேனரை வந்து நம்ம 20க்கு 10 அளவுள்ள ஒரு பேனரை வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனோட பிஎஸ்டிபியில் வந்து லிங்க் வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்கும். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி அதை டவுன்லோடு பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு வீடியோவில் ஷோ ஆகும். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப லென்த்தாக இல்லை, அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு பாஸ்வேர்டு கிடைக்கும். ஓகேங்களா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.